மீட்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த தவக்காலம் நமக்காக, நம் மீட்புக்காக, நம் பாவ மன்னிப்புக்காக, நம் ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய அபிஷேகத்தை பெற, நாம் ஜெயம் பெற்று வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் இயேசு சிலுவையில் நமது மீட்புக்காக அவர் தன்னைத்தான் பலியாக கொடுத்த மகா பெரிய மகிமையான ரட்சிப்பை உலகம் அறிய செய்வதுதான் தவக்காலம். 66ஆம் சங்கீதத்தில் 18வது வசனம், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். தாவீது, அபிஷேகம் பெற்ற தாவீது இந்த சத்தியத்தை நன்றாக உணரும்படி ஆவியானவர் அவரை நடத்தினார். என் உள்ளத்தில் அக்கிரம சிந்தை வறுமை என்றால் என் ஜபங்களுக்கு, என் மன்றாட்டுகளுக்கு, என்னுடைய அலைச்சல்களுக்கு தேவன் பதில் கொடுப்பதில்லை என்பது தாவீது தன் சொந்த வாழ்க்கையில் அனுபவம் பெற்றுத்தான் இதை உங்களுக்கு நமக்கு சொல்லுகிறார். இந்த தவக்காலத்தில் இதை உணர்வீர்களா? வெளியில் நாம் எல்லோரும் பக்தர்களைப் போல, ரொம்ப நல்லவர்களைப் போல, ரொம்ப விசுவாசிகளைப் போல வெளியில் நாம் எல்லோரும் காட்டிக்கொள்கிறோம், நடந்து கொள்கிறோம். ஆனால் நமது உள்ளத்தை தேவன் ஆராய்ந்து பார்க்கும்போது அங்கே என்னவா இருக்கிறது? யோவான் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்கள். சின்ன வசனம், ஆனால் பெரிய விஷயம். இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ஆண்டவராக இயேசு பின்னால் ஆயிரமான மக்கள் போனாங்களாம். ஆனால் அவங்க எல்லாருடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் இயேசு அறிந்திருந்தார். அதனால் அந்த ஆயிரம் மக்கள் அவர் பின்னாடி போகணுங்க சொன்னதெல்லாம் அவர் செய்யலையா? இதை கிறிஸ்தவர்கள் படிக்க வேண்டும். யோவான் 2:24. உள்ளத்தை தேவன் பார்க்கிறவர். வெளியில் நம்ம எல்லோரும் பக்தியாக தான் இருக்கிறோம், ஆனால் உள்ளத்தில் என்னவா இருக்கிறோம்? பகை, விரோதம், குரோதம், இச்சை, சுயம், மாய்மாலம், பித்தலாட்டம், மறைவான ஆசா, பாசம் உள்ளத்தில் நிரம்பி இருக்கிறதா? இதைத்தான் தேவன் பார்க்கிறார். இதை தாவீது உணர்ந்தார். ஆகவேதான் அவர் அறிக்கையிட்டார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமே என்றால் தேவனே நீர் எனக்கு செவி கொடுப்பதே இல்லை என்பது கண்டு கொண்டார். மனம் திரும்பினார். இந்த தவக்காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நமக்கு உணர்த்திப்பிக்கிறார். மனம் திரும்புவோமா? இதயத்தை கர்த்தர் கழுவும்படி அர்ப்பணிப்போம். நல்ல ஆண்டவரே, நீ இதயத்தை பார்க்கிற தேவன். உண்மையான மனம் திரும்புதல் எங்கே உண்டோ அங்கு நீர் இதயத்தை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே அவர்கள் விண்ணப்பங்கள், அவர்கள் பிரயாசங்கள், அவர்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றுக்கும் பலன் தருகிறேன். எங்களையே நாங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு எங்களை இதயத்தை கழுவி சுத்திகரித்து எங்களை பலன் தாரும், அபிஷேகம் தாரும், ஆசீர்வாதம் தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.